இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேறு ஷேப்ஸு. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பார் போட்டோம், அடுத்தது டைப் 2 போட்டோம். இப்போ மற்ற ஷேப்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு ஷேப்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ ஷேப் கோடு வந்து 3 இருக்குது. 3யில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹூக்ஸ் வந்து நன்னுன்னு இருக்குது. நன்னுன்னு இருக்கிறதுனால இந்த பக்கம் இந்த ஹூக்கை காணும். இப்போ ஏஜி ஆன் பண்ணி விட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து 180 டிகிரி ஹூக். 180 டிகிரி ஹூக். ஸோ ஏ மட்டும் வேணும் அப்படின்னா ஏ மட்டும் வந்துடும். இப்போ ஜி வந்து காணாம போயிடுச்சு. ஏஜி வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். இல்லை எந்த ஹூக்குமே வேணாம்னா இப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை வந்து நீங்கள் இந்த ஹூக்கை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி நீங்கள் எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி. அது போக பார்த்தீங்கன்னா 3A 3B 3C இப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்னென்னா 3 தான் ஆக்சுவல் ஷேப்பு, சரியா? இந்த 3Aன்றதுக்கு பேர் என்ன சொல்லுவோன்னா பார்ஷியல் ஷேப். 3A 3B 3C. ஸோ இந்த 3Cலாம் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 3C நிறைய இடத்துல வரும். இந்த ஷேப்பும் கூட வரும், 3Bயும் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ ஷேப் கோடு 3B இல்லை 3A ட்ரை பண்ணுவோம். வித் ஹூக் கூட ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த ஷேப்பில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இங்கே நம்பர் இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த பிக் பாயிண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த கிளிக் பண்ணோம், பிக் பண்ண வேண்டிய பாயிண்ட் நம்பர் 1 வந்து இது, அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2 இது, 3 இது, 4 இது, 5 வந்து இது, சரியா? இப்போ இந்த கார்னருக்கு கொடுக்கல பாருங்கள். இந்த கார்னர் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இங்கே இந்த 1க்கும் 3க்கும் கிளிக் பண்ணுறத வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 இது 5ஆக வரணும். ஆக்சுவலாக அதுக்கு தேவையில்லைன்னா அது அதுவே எடுத்துக்கும். இது 5ன்னு எடுத்துக்கும். அடுத்தது வந்து அந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு 5. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா அர்த்தம்னா இந்த ஸ்லோப் ப்ரொஃபைல் சியோட ஸ்லோப் ப்ரொஃபைலும் ஈயோட ஸ்லோப் ப்ரொஃபைலும் சேமாக இருந்ததுனா தான் நீங்கள் இது யூஸ் பண்ணணும். இந்த 2 ஸ்லோப் ப்ரொஃபைலும் சேமாக வருது அப்படின்னா நீங்கள் இந்த ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே ரேண்டமாக கிளிக் பண்ணுவோம் இந்த பாயிண்ட்ஸை வச்சு. இங்கே பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 1 கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன கேட்குது, இங்கே கீழே படித்து பாருங்கள். டைமென்ஷன் B கிளிக் பண்ண சொல்லுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா F8 ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை கண்டபடி சுற்றுது, எனக்கு 90 டிகிரியில் வேணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா F8 ஆன் பண்ணிக்கிறேன். F8 ஆன் பண்ணால் ஆர்த்தோ ஆன் ஆஃப். இது ஆட்டோகேட்லேயே ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் எனக்கு B, இது வரைக்கும் எனக்கு B வரணும். ஸோ இப்போ மறுபடியும் அது ஆர்த்தோ ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா இது இன்க்ளைன் லெக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. ஆர்த்தோ ஆஃப் ஆகிட்டு டைமென்ஷன் C கிளிக் பண்ண சொல்லுது. டைமென்ஷன் C அதாவது பிக் பாயிண்ட் நம்பர் 3 எனக்கு இது வரைக்கும் வரணும். ஸோ அடுத்தது வந்து D பிக் பாயிண்ட் நம்பர் 4 இது வரைக்கும் வரணும். ஸோ இது நான் இங்கே கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்லோப்பை அதுவே கால்குலேட் பண்ணி அதுக்கு மிரர் பண்ணி எடுத்துருச்சு. ஸோ அடுத்து இந்த லெக்கை நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் எனக்கு வரணும். ஸோ இப்போ வந்து ஷேப் போட்டுருச்சு. ஸோ லேபிள் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அந்த ஸ்லோப் லென்த்தை பாருங்கள். இப்போ நம்ம என்ன சொன்னோம், சியும் ஈயும் சேமாக இருந்தால் தான் இது யூஸ் பண்ண முடியும்னு சொன்னோம். பாருங்கள் 488 அதுவே எடுத்துருச்சு. 488 அந்த பிக் பண்ண பாயிண்ட்டோட லென்த்து வந்து ஈக்குவலாக அதுவே எடுத்துக்குது. இந்த ஆங்கிள் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த ஷேப் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுவும் மற்ற லேபிள் நம்ம ப்ளேஸ் பண்ண மாதிரியே தான். நீங்கள் போட்டதுக்கப்புறம் வேணாலும் பார் டயாமீட்டரை எடிட் பண்ணி மாற்றிக்கலாம், குவான்டிட்டி கொடுத்துக்கலாம். எல்லாமே சிங்கிள் பார் அப்படின்னாலே எல்லாமே ஒரே மாதிரி தான். நீங்கள் எடிட் பண்ணி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணோன்னே இந்த ஹூக்கு சின்னதாகிடுச்சு, சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஷேப்புமே போட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஷேப் கோடு இந்த கர்வாக இந்த மாதிரி ஒரு பார் உங்களுக்கு போட வேண்டியிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கர்வுக்கு வந்து நம்ம இப்போ ஷேப் கோடு என்னென்னா ஷேப் கோட் 9 சொல்லுவோம். இந்த கர்வுக்கு வந்து ஷேப் கோட் 9 இதை போட்டு பார்க்கலான்ட்டு. இப்போ இந்த ஷேப் கோடு வந்து நீங்கள் உங்களுக்கு ஷேப் கோடு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கேயே கொடுத்துட்டு நம்பரை கொடுத்துட்டு டேபு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். நம்பர் தெரிஞ்சதுன்னா. இதில் இல்லாத நம்பர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது ஸ்பெஷல் ஷேப்பாக க்ரியேட் பண்ணிடும். அதனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நம்பர் கொடுக்கும்போது அதில் இருக்கிற நம்பர் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்னால் கொடுங்க, இல்லைன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணியே பார்த்துக்கங்க சேஃபர் சைடுக்கு. ஸோ இப்போ எனக்கு ஷேப் கோட் நம்பர் தெரியுன்றதுனால நான் நம்பர் கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். அது ஷேப் கோட் 9க்கு ஆட்டோமேட்டிக்காக போகும் பாருங்க, வந்துருச்சா? ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ ஸ்க்ரோல் பண்ணி அதை பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ ஷேப் கோட் வந்து 9.
ஸோ இங்கேயும் அதே தான், அந்த பிக் பாயிண்ட்டை வச்சு அந்த நம்பர் கொடுத்துருக்கான். ஸோ அதை வச்சு அப்படியே போட்டுருவோம் நம்ம. ஸோ சரி, இது வந்து எனக்கு பால் டயாமீட்டர் 15 வச்சுக்கோம், 15. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது, இந்த சென்டர் பாயிண்ட் வரணும்னு சொல்லுது, இந்த கர்வோட சென்டர் பாயிண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ இங்கே லைன் போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த லைன்லாம் இல்லை, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இந்த லைனில் வச்சுட்டு சிஇஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது அந்த லைனோட சென்டர் பாயிண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக காட்டுது பாருங்கள். ஸோ அங்கே அப்படி வச்சுட்டு சிஇஎன் கொடுத்தோன்னா அந்த பாயிண்ட்டை காட்டுதா. நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டை தான் பிடிக்கும். பிடிச்சிச்சா? அடுத்தது வந்து பிக் பாயிண்ட் நம்பர் 2, இங்கேருந்து பிக் பாயிண்ட் நம்பர் 3 இது வரைக்கும் எனக்கு வேணும். போட்டுருச்சு பாருங்கள் பார், வந்துருச்சா? நம்ம பிக் பண்ண பாயிண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு கர்வ் பார், பென் பார் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இன்புட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மாற்றணும்னா நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம், இல்லை மாற்றிக்கலாம். சரியா? இது ஷேப் கோட் 9 வந்து இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஷேப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.